வட மாநிலத்தில் உள்ள எங்களை இங்கே தமிழ்நாட்டில் இப்போ சேர்த்துருக்காங்க. இதே ஒரு தவறான செயல். இதையே மிகப்பெரிய ஒரு இது ஒரு ஊழல் தான். நீங்கள் மேற்கு வங்காளத்தில் மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே 7 லட்சம் பேரில் எவ்வளோ பேரை சேர்த்தாலும் சரி, இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி. மக்கள் மனநிலையில் இன்னும் 8 மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே மிகுந்த வெறுப்போடு இருக்காங்க. உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும். தமிழகத்தில் கொலை, சட்ட ஒழுங்கு, கொலை, கொள்ளை நடந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வெட்டிட்டாங்களா? ஸ்ரீவைண்டத்தில் வெட்டி நாளாச்சு. நிறைய திருப்பூர்ல அதாவது இரவு ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ நம்ம மகேந்திரன் அவங்க ஏரியா பக்கத்தில். போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பெரிய பெரிய போலீஸ்காரங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு. டிஜிபி லெவலில் தான் பாதுகாப்பு இருக்கு. முதலமைச்சர் பெரிய வருத்தம் என்னன்னா, முதலமைச்சர் இதை பற்றி கண்டிக்கவே இல்லை. ஒரு ரிவ்யூ மீட்டிங்கு எதுவுமே போடலை. சட்டம் ஒழுங்கு என்னங்கிற ரிவ்யூ மீட்டிங் எதுவுமே கேட்கல. இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியா இருக்கு. கடற்படையில